வணக்கம். செல்வகுமாரின் 2025 ஜூன் 7 சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய மாகாணங்களில் கடும் இடி மின்னல் மழை, அதாவது நெசிட்டி மத்திய மாகாணங்கள், அதாவது கொலராடோ மாகாணம் தொடங்கி டெக்சாஸ் வரைக்கும், டெக்சாஸோட வடக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஓயாத இடி, கண்ணை குருடாக்கும் மின்னல், காதை செவிடாக்கும் இடி, காற்று, மழை. கொலராடோ மற்றும் டெக்சாஸ் மாகாணத்தின் வடக்கு பகுதியெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மாகாணங்கள்லையுமே கொலம்பஸ் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது அலபாமா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, வெஸ்ட் வெர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கடும் இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. மேலும் கனடாவோட கடலோர பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த மத்திய மாகாணங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து இருவேறு நிகழ்வுகள், அதாவது 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று மத்திய மாகாணங்களில் இருக்குது, இன்னொன்று தென்கிழக்கு மாகாணங்களில் இருக்குது. ரெண்டும் அப்படியே இணையாக பயணிச்சுட்டு இருக்குது. அதாவது முன்னாடி ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி போக, அதனைத் தொடர்ந்து மற்றொன்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகர்கிறது. இதனால் வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு கனமழை காத்திருக்கு. ரெண்டும் ஒன்றிணைஞ்சு வரக்கூடிய 9-10 தேதிகளில் ஒட்டுமொத்த மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய மாகாணங்கள், அதாவது ஃப்ளோரிடா வரைக்கும், ஃப்ளோரிடா, அலபாமா, ஜார்ஜியா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மிசிசிப்பி, டெக்சாஸ், அலபாமா மற்றும் லூசியானா போன்ற மாகாணங்கள். இறுதியில் வரக்கூடிய 11ஆம் தேதி மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி அடுத்த ஒரு நிகழ்வு வந்து இறங்கி 3 அடுத்தடுத்த நிகழ்வுகளால் ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள், மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், தென்கிழக்கு மாகாணங்கள்லாம் கனமழை கொடுக்க போகிறது. தொடர்ந்து இது அமெரிக்காவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் கனடாவிற்கும் மழைப்பொழிவை தொடங்கிடுச்சு. சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அமெரிக்காவில் பருவமழை, கனடாவிலும் பருவமழை தொடங்கி கொண்டிருக்கு. இது தொடரும். வாரத்திற்கு 2 நிகழ்வு வீதம், மாதத்திற்கு 8 நிகழ்வுகள் காத்திருக்கு அமெரிக்காவிற்கு. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா 3 நிகழ்வு அமெரிக்காவிற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. எல்லாமே கனடாவிலிருந்து தரைவழி கடலுக்கு வரும் நிகழ்வுகள். அடுத்தபடியாக தென் அமெரிக்க கண்டம், தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள வடக்கு பகுதியில் கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிந்து வருகிறது. வழக்கமாக நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இது. கொலம்பியா, ஈக்வடார், பெரு மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளுக்கு கனமழை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது பருவமழையாக. இந்த பருவமழை நிறைவடைந்தாலும் குளிர்கால மழை அடுத்து தொடரும். 2வது கோடை காலம் வரும். ஆக மழைப்பொழிவு, கோடை மழை, குளிர்கால மழை, மழைக்காலம் என்று தொடர்ந்து மழையை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அமெரிக்காவோட வடக்கு பகுதியில், தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. அடுத்தபடிங்க பொலிவியா, பராகுவே, அர்ஜென்டினா போன்ற நாடுகளுக்கும் கனமழை காத்திருக்கு. பொலிவியா, பராகுவேலாம். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு அர்ஜென்டினாவில் வரக்கூடிய 8-9 நல்ல மழை காத்திருக்கு, கனமழை காத்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறாக, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வழியாக மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வருவது இமயமலையோட வடக்கு பகுதி, காஷ்மீரோட வடக்கு பகுதி வழியாக அப்படியே சீன பகுதியை நோக்கி, வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி பயணிக்குது, காஷ்மீர் எல்லை ஓரமாகவே. அதனால் ஒரு பெரிய அளவில் இமயமலைக்கு பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட காஷ்மீருக்கு கனமழை கொடுக்க போகுது. காஷ்மீருக்கு அடுத்தடுத்து வந்து நிகழ்வுகள் கனமழை கொடுக்க போகுது.
முதல்ல காஷ்மீரோட வடக்கு பகுதி, அப்புறம் காஷ்மீர் மத்திய பகுதி என்று நிகழ்வுகள் வர இருக்கிறது. படிப்படியாக இந்த மாத இறுதியில், அதாவது ஜூன் இறுதியில் காஷ்மீருக்கெல்லாம் மிக கனமழைப்பொழிவு காத்திருக்கு. மேற்கத்திய இடையூறு மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக. அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் நுழையக்கூடிய காற்று சுழற்சிகள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், அது பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் போன்ற பகுதிகள் வழியாக நிகழ்வுகள் மேற்கு நோக்கி நகருது. இது இத்தாலி மற்றும் ஒட்டுமொத்த அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய தரைக்கடல் பகுதியை வழியாகத்தான் போகுது. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக, வடக்கு மத்திய தரைக்கடல் பகுதின்னு சொல்லலாம். மத்திய தரைக்கடல் பகுதியோட வடக்கு பகுதி இத்தாலியை ஒட்டிய பகுதி வழியாக, அப்படியே துருக்கி வழியாக, துருக்கியிலையும் வடக்கு பகுதி வழியாக, இது சீன எல்லையோர காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட வடக்கு பகுதி வழியாக சீன எல்லையோரத்தில் இமயமலையில் பயணிக்க போகிறது. அதனால் பெரிய அளவில் இந்தியாவிற்கு மேற்கத்திய இடையூறால் பாதிப்பு இல்லைன்னா கூட காஷ்மீர் பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு காஷ்மீருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள். ஆப்பிரிக்க நாடை பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் நல்ல மழை கொடுத்து வந்தது கடந்த சில நாட்களாக. தற்பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தெற்கு ஆப்பிரிக்காவில் தற்பொழுது கனமழை நிகழ்வு, இருகாற்று இணைவு ஏற்படுத்த போகிறது. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இன்னும் சொல்லப்போனால் தென்னாப்பிரிக்காவோட போர்ட் எலிசபெத் மற்றும் கேப்டவுன் பகுதிகளுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 9-10 தேதிகளில் தீவிரமடைந்து 10-11 மேலும் தீவிரமடைந்து, அதே போல் டர்பன் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளெல்லாம் 11-12 கண்டிப்பாக 10-11 தீவிர மழைப்பொழிவை டர்பன் நகருக்கு கொடுக்க போகிறது. டர்பன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு அப்படியே மடகாஸ்கர் பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு விலக போகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்காவில் கடந்த வாரம் இருந்த மழைப்பொழிவை விட தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு காணப்படுகிறது. இருந்தாலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே தனித்தனி அறிக்கைகள் நிறைய வழங்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து கொள்ளணும். இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது மழைப்பொழிவு தீவிரமடைய போகுது. தென்னிந்தியாவிற்கே மழைப்பொழிவு அடுத்து தீவிரமடைய போகுது. தொடர்ந்து அது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் தீவிரமடைய போகுது. அப்புறம் காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து ஒடிசா பகுதிகளுக்கு வந்து ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், வங்கதேசம் மற்றும் பூட்டான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் மற்றும் அப்படியே நேபாளம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்திய மாநிலம் ஆகிய மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கருக்கெல்லாம் மழைப்பொழிவை தொடக்கி வரக்கூடிய ஒரு வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வரைக்கும் கொடுக்க போகிறது. பருவமழையும் முன்னெடுத்து செல்ல போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இல்லைன்னா கூட ஆஸ்திரேலியாவிற்கு அவ்வப்பொழுது தெற்கு ஆஸ்திரேலியாவில் மழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்குது. எதுவும் பாதிக்கிற மழை இல்லை. ஆஸ்திரேலியா கூட வேண்டிய கொஞ்சம் வறண்ட வானிலை தான் நிலவுகிறது. தொடர்ந்து இதே நிலை தொடரும். தொடர்ந்து வானிலை ஆய்வுக்கிட்ட இணைந்திருங்கள். அதே போல் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகள் சிங்கப்பூர் மலேசியாவில் தான் வருது. அதனால் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். புருனே, பிலிப்பைன்ஸ் போன்றது. ஆனால் சிங்கப்பூரை விட மலேசியா விட தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளுக்கும், புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் கனமழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்களில். மியான்மருக்கும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய மியான்மருக்கும் நல்ல மழை காத்திருக்கு. தொடர்ந்து நேர்ந்தவர்கள் அப்டேட்ஸுடன் நன்றி.